பனைப்புறம் ஒரு ராஜா சாரு பிறந்த மண். இவர் பிறந்த மண்ணுனால தேனி மாவட்டம் பனைப்புறம்னால ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊராக இருக்கிறது. இதில் எங்கள் ஊருக்கோ மக்களுக்கோ எல்லாருக்கும் ஒரு பெருமையாக தேடி கொடுத்தவர் இசைஞானி. அப்படி ஒருத்தர் வகுத்தில் பவா ஒரு மகளாக பிறந்த பொண்ணு, ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுடைய இழப்பை எங்களால் தாங்கவே முடியலை. நாங்கள் அந்த இரங்கல் செய்தி கேட்டவுடன் ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. இந்த சிறு வயதில் மகளுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வேதனைப்பட்டோம். வேதனைப்பட்டுட்டு பெரியதனங்க பசங்க எல்லாமே பேனர் போட்டு நல்லா அஞ்சலித்தல் செலுத்துறதுக்கு எல்லாம் ஒரு முடிவு எடுத்தோம். பவதாரணி ஒரு திறமையான பொண்ணு, அமைதியான பொண்ணு. ஊருக்கு இங்கே வரும்போது எல்லாருமே இங்கே வரும்போது ஒரு திருவிழா டயத்தில் வருவாங்க, முக்கியமான டயத்துலாம் வருவாங்க. அப்போ வந்தால் பவா என்னன்னா அக்காவை மாதிரி, ஜீவா அக்காவை மாதிரி. அதே பெண்ணுங்கிறது அதுதான். அந்த உறவு முறை அப்படிங்கிறத பவா எல்லார்ட்டையும் பகிர்ந்து போகும். வந்துருச்சுன்னு சொன்னால் யாரை கவனத்தில் வச்சுருக்கோ அவங்கள்ட்ட கரெக்டாக பேசும். தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இவங்க சித்தியா அத்தையா மாமாவான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தட்டையும் அருமையாக பேசி அமைதியாக பேசி நட்பை பகிர்ந்து கொண்டு தான் போவாங்க. அது என்னன்னா அந்த அமைதியான ஒரு மகளுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, கொண்டு போயிடுச்சே பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு விஷயம். கடைசியாக இதே இடத்துல இந்த இடத்துல நின்று பேசி பவா நடந்து போன இடம் இது. அந்த டயத்தில் எல்லாரோடையும் பேசி போச்சு. அதுக்கு கச்சேரி டயத்தில் பாடின பொண்ணு, குயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்றுன்னா, எங்களுக்கு கிளி போல பொண்ணு, குயில் போல குரலை இன்னைக்கு மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டோம். அந்த ஒரு வருத்தம் எங்களுக்கு ரொம்ப சோகமான ஒரு நிலை எங்களுக்கு ஊருக்கு நிகழ்ந்திருக்குங்க. நீங்கள் சித்தி அப்படின்றீங்க, எப்படி உங்கள்கிட்ட பாசமாக இருப்பாங்களா? இப்போ பவா இங்கேயே இல்லை அதிகமாக. பவா சென்னை தான். அப்போ சென்னை வாழ்க்கையாக இருக்கிறனால நாங்கள் அதிகமாக பவாட்ட பேச முடியலை. அந்த வர்ற நேரம் பேசுகிறதே, அந்த வர்ற நேரமும் ரொம்ப அமைதியாக அருமையாக அழகாக பேசி போகும். அந்த இது இருக்குது பவாட்ட. நாங்கள் அதிகமாக சென்னையில் இருக்கிறனால அதிகமான நாட்கள் பார்க்க முடிய மாட்டேன்ருச்சு. ஸோ இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இந்த குடும்பம் அப்படிங்கிறது இந்த ஊருக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கம்மா? இந்த ஊருக்கு புகழ் சேர்த்து கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் தானே. அவங்க சிறப்பாக என்ன பண்ணணும், தனிப்பட்ட முறையில் யாருக்கு என்ன பண்ணணும் அதே தேவையில்லையே. ஊருக்கே புகழ் சேர்த்து கொடுத்தவங்க, இதே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்கை தானே. அதை யோசித்து பாருங்க. ஏன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளைய தாலுகா பண்ணைப்புறம் பேரூராட்சி என்னாலே எந்த இடத்துக்கு போனாலும் பண்ணைப்புறம் என்ன இசைஞானி ஊரா அப்படியே ஒரு பெருமையாக பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அதே ஒரு மிகப்பெரிய செய்கை தானே. அந்த பேர் தேடி கொடுத்ததே மிகப்பெரிய புகழ் தானே. இதில் சிறப்பாக தனிப்பட்ட முறையில் எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை.